La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். 7.5 ரிசர்வேஷன் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து சீட் எடுத்தீங்களோ எல்லாருக்கும் எனக்கு ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ 24 செப்டம்பர் அன்னைக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கும் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் ஆச்சு. எங்கன்னா சென்னை அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல் அரும்பாக்கத்தில். அதில் வந்து யாரெல்லாம் வந்து சீட்ஸை வந்து எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ கங்க்ராட்ஸ் டு எவ்ரி ஒன் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கங்க்ராட்ஸ் பண்றேன் ஆக்சுவலா. ஸோ வந்து பார்க்கும்போது கட் ஆஃப் பார்க்கும்போது என்னப்பா இவ்வளவு கட் ஆஃப் எடுத்து வச்சிருக்கீங்க, ரேங்க் 1ல இருந்து 107 வரைக்குமே தான் சீட்ஸ்ன்ற மாதிரியே இருந்துச்சு ஆக்சுவலா. சொல்லப்போனா பீக் கட் ஆஃப் இந்த வருஷம். போன வருஷத்தை விட காம்படிஷன் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஆக்சுவலா. சொல்ல போனா அதுதான் மேஜர். போன வருஷம் மார்க்குமே அதிகமா இருந்துச்சு, ஆனாமே லோ கட் ஆஃப் மார்க்ல தான். இப்போ வந்து ரேங்க் வந்து 500 600 வரைக்குமே சீட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த வருஷம் 107 156 தான் நான் கடைசி ரேங்கா நான் வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ அதோட யாராருக்கெல்லாம் வந்து சீட் வந்து அலாட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து www.tnouseelection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்ல இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கட் ஆஃப். ஸோ கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப பீக்கா இருக்கு, காம்படிஷன் ஹெவியா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா எல்லாருக்குமே வந்து டாக்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருக்கு போல இருக்கு. ஸோ காம்படிஷனுக்கு டாக்டர் கோர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. வெதர் இட்ஸ் அலோபதியா ஆயுஷ். ஸோ வந்து எனக்கு கம்பேரிங். ஸோ நான் வந்து எப்பெல்லாம் இந்த கட் ஆஃப் ஆச்சு, எப்போ அடுத்தடுத்து கட் ஆஃப் நான் பார்க்கணும், இட்ஸ் லைக் எம்பிபிஎஸ் மாதிரி தான் நான் வந்து ஆக்சுவலா பார்த்தேன் ஆக்சுவலா. அதே மாதிரி கட் ஆஃப் வந்து பீக்ல இருக்கே, எல்லாருமே வந்து ஆயுஷ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர்ஸை விட இந்த வருஷம் உண்மையிலே அதிகமா கட் ஆஃப் தான் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ரேங்க் வைஸுமே ஜென்ரல் ரேங்க் வைஸுமே அதிகமா கட் ஆஃப் தான். அண்ட் தென் வந்து மார்க் வைஸுமே மாடரேட் மார்க் ஆக்சுவலா. ஸோ அடுத்தடுத்த மார்க். ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் விட்டா அதுக்கு அடுத்து நான் என்ன எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் தான் எடுப்பேன்ங்கிற மாதிரி டைரக்ட் ஃபோர்ஸான்ற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஆக்சுவலா. சொல்ல போனா அதுதான் வந்து டைரக்ட் இந்த கவுன்சிலிங் எனக்கு வந்து புரிய வந்துச்சு ஆக்சுவலா. ஸோ இனி வரும் நாட்கள் கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே ஹெவி காம்படிஷன் தான் இருக்க போகுது. ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கே இந்த அளவுக்கு காம்படிஷன் தான். இங்க வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஜென்ரல் கேட்டகரி. ஸோ 92.5 இப்போ பீக்ல இருக்க போகுது. இருக்கிறதே அங்க வந்து 1200 சீட்டோ என்னவோ சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி மூணுத்துக்குமே சேர்த்து. ஸோ அதுல வந்து 4000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 4000 பேர்த்துல எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து காம்படிஷன் ஹெவியா இருக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்ல கிளியர் கட்டா வந்து தெரியுது ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ நீங்க வந்து ஆயுஷ்ல வந்து வந்துட்டு இருக்கீங்க 7.5 ரிசர்வேஷன்ல. நிறைய பேர் வந்து கட் ஆஃப் ரேஞ்சஸ்ல நிறைய மார்க் வந்து ரொம்ப ஹெவி காம்படிஷனா வந்து கொடுத்துருந்துருக்கீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. நிறைய பேர் நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்பெஷல் கேட்டகரிக்குமே ஸோ பீக் கட் ஆஃப்ன்ற மாதிரி தான் தோணுச்சு ஆக்சுவலா. இந்த வருஷம் ரொம்ப பீக் கட் ஆஃப், ரேங்க்லாம் ரொம்ப அடுத்தடுத்த ரேங்க்ன்ற போதே. ஸோ அந்த அளவுக்கு கட் ஆஃப் அந்த அளவுக்கு பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க காலேஜஸ் அப்படின்ற மாதிரி டேரக்டா தெரிஞ்சு. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் லெவல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சித்தா தான் எடுத்திருக்காங்க. ரேங்க் 1ல இருக்கவங்க கவர்மெண்ட் சென்னை சித்தா மெடிக்கல் காலேஜ், ரேங்க் 2ல இருக்கவங்க ஸோ அதுக்கு அடுத்த காலேஜ் சித்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு விருப்பப்படி ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சித்தால இருக்க பிரைவேட் காலேஜஸ், அப்புறம் வந்து ஆயுர்வேதா இருக்க பிரைவேட் காலேஜஸ், அப்புறம் ஹோமியோபதியில் இருக்க பிரைவேட் காலேஜஸ் இப்படி சூஸ் பண்ணிருக்கின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் லெவல் 7.5 ரிசர்வேஷன் தோணுச்சு. ஸோ இப்படிதான் இருந்திருக்கு போல இருக்கு அந்த அனலைசிஸ் படி பார்த்தா. ஸோ கட் ஆஃப் அனலைசிஸ் படி பார்த்தா. ஆனா உண்மையிலே ரொம்ப பீக் கட் ஆஃப்ங்கிற மாதிரி நான் வந்து சொல்லுவேன் ஆக்சுவலா. ஸோ எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்குங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து 200 ரேஞ்சஸ்ல அந்த மாதிரி போச்சே தவிர்த்து மற்ற இருக்க கம்யூனிட்டிக்குலாம் லைக் ஓசி அதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப பீக் கட் ஆஃப்ங்கிற மாதிரி தான் தோணுது ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ வந்து ரேங்க் 1 2 3 4 5 அந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ பீப்புள் வந்து அதிகமா வந்து ஆயுஷுமே வந்து லைக் பண்றாங்க. அதுல வந்து நல்லா கிளியர் கட்டா வந்து இதுல வந்து தெரிய வருது. ஸோ வெல்கம் டு ஆயுஷ் வேர்ல்ட். ஸோ ட்ரெடிஷ்னல் மருத்துவ முறைக்கு உங்களை வந்து நான் வரவேற்கிறேன். தென் நீங்க வந்து நிஜமாலுமே ஆக்சுவலா இதுக்குள்ள நீங்க வரும்போது ஒரு மேன் எப்படி ஒரு பர்சன் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க வந்து கத்துப்பீங்க. உங்களோட பர்சன் நீங்க பர்சனலா நீங்களுமே ஹெல்த்தியா இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தி கான்சியஸா எப்படி நம்ம வந்து அன்றாட வாழ்வு முறையில நோய் இல்லாம எப்படி நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கான்சியஸா ஸோ வந்து நாம வந்து பார்த்துப்போம். ஸோ அந்த அளவுக்கு நாமளுமே
மாத்திப்போம், நம்ம லைஃப் ஸ்டைல் மாத்திப்போம். ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில டிசீஸே இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா. இந்த லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிட்டா உனக்கு இந்த நோய் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சேஞ்சஸ் பண்ணி, ஸோ நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸோ எல்லாமே வந்து மாறும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து மாறும். ஸோ வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே போய் சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ட்ரெடிஷ்னல் மெடிசன்ல நான் சித்தா டாக்டர், ஆயுர்வேதா, ஹோமியோபதி இது மாதிரி டாக்டர் நான் வந்து சேர்ந்திருக்கேன் ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது வாழ்வியல் முறையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலுமே அவங்க வந்து நீங்க வந்து சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளா இருங்க. ஸோ சொசைட்டில ஆக்சுவலா ஒரு ஃபேமிலியில நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டாக்டரா இருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். ஆனா உண்மையை சொல்ல போனா ஃபர்ஸ்ட் டாக்டர் ரியலி ஸ்ட்ரகிள்ஸ்ங்கிற மாதிரி தான் தோணும் ஆக்சுவலா. ஒரு ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் டாக்டருங்கிறது ரியலி ஸ்ட்ரகிள் மேன் அப்படின்னு மேல ஸ்ட்ரகிள் மேன் ஆர் உமன். அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ் ஈஸிலி அக்செப்டபிளா இருக்கும். ஆனா இட்ஸ் அ ஃபோர்ஸ். உங்களோட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பா உங்களோட 1 year 2 years நீங்க வந்து ரிப்பீட் பண்ணிருக்கலாம். ஸோ ஃப்ரெஷரா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த சீட் வந்து கிடைச்சிருக்கும். இட்ஸ் நாட் அ பாசிபிள். எல்லாருக்கும் சொல்றாங்க ஆக்சுவலா இந்த கோர்ஸ் தான் படிச்சேன், ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜ் சீட் வாங்கினேன், ஸோ பிரைவேட் காலேஜ் சீட் வாங்கினேன். ஆனா அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் நம்ம போட்டிருக்கோங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். எந்த அளவுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம், அந்த எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் இருக்கும், எத்தனை லேட் நைட்ஸ் இருக்கும் நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலா சொல்ல போனா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு இவங்க இந்த மாதிரி பண்றாங்கப்பா அப்படின்னு கோர்ஸ் படிக்கிறாங்க, இப்போ வந்து டாக்டர் ஆகுறாங்க, அது மட்டும் தான் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியுமே தவிர்த்து கண்டிப்பா நம்மளோட சாக்ரிஃபிகேஷன் ரியலி ஹிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வந்து தாராளமா எடுத்து படிக்கலாம் ஆக்சுவலா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் என்னோட ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன் 7.5 ரிசர்வேஷனுக்கும் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட மார்க் அண்ட் உங்களோட நீட் ஸ்கோரு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, உங்களுக்கு என்ன காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆக்சுவலா சொல்ல போனா ஒருவேளை உங்களுக்கும் உங்க காலேஜ்ல இருக்க இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னு யோசிச்சா கூட ஸோ வந்து அது நல்ல ஒரு கம்யூனிகேஷனா இருக்கும் ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ வந்து நம்ம கமெண்ட்ஸ் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஸ்வல் டாக்கா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். தட்ஸ் இட். டாடா, பை பை.